கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபைகள்னாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கும் உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஹீப்ரூ 13 சாப்டர் verse 5. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உலக மனிதர்கள் உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம், உங்க உறவுகள் மாறி போயிருக்கலாம், உங்களை நம்பி இருக்கிறவர்கள் கைவிட்டு போயிருக்கலாம். ஆனா அப்பாவோட வார்த்தை இந்த காலை நேரத்துல சொல்றாங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்னைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன போராட்டமா இருந்தாலும் சரி, எந்த வேதனையாக இருந்தாலும் சரி, என்ன வருத்தமா இருந்தாலும் சரி, அப்பா சொல்றேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். அப்பா உங்க இருதயத்தில் வாசம் செய்ய விரும்புகிறார். என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா என்று சொல்லி கேட்கிற தேவன். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துல ரெவல்யூஷன் 3ல பாத்தீங்கன்னா, அப்பா சொல்ல, வாசப்படில நின்று நான் கதவை தட்டுகிறேன். இருதய கதவை அப்பா தட்டிக்கிட்டு இருக்காங்க. யார் திறந்தாலும் உள்ளே வருவேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 94ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பார்ப்போமானால், Psalms 94 verse 14, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும்னா கைவிடாமலும். அப்பா அவங்களுடைய ஜனத்தை, அவருடைய பிள்ளைகளை கைவிட மாட்டாங்க. என்ன சூழ்நிலைகள், மனிதர் கைவிட்டிருக்கலாம், கூட பிறந்தவங்க கைவிட்டிருக்கலாம், பெற்றோர்கள் கைவிட்டிருக்கலாம், கணவர் கைவிட்டிருக்கலாம், மனைவி கைவிட்டிருக்கலாம், பிள்ளைகள் கைவிட்டிருக்கலாம். நீங்க நினைச்சிருக்கலாம், நான் மலை போல அவர் தான் நம்பி இருந்தேன், ஆனா அவங்க கைவிட்டாங்கன்னு சொல்லலாம். எல்லாரும் கைவிடலாம். ஆனா அந்த சராசரங்களை படைத்த தேவன், அதே ஹீப்ரூ 13:8ல பாத்தீங்கன்னா, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் ஒருபோதும் யாரையும் கைவிட்டதாக சரித்திரமே கிடையாது. அவரை நம்பி வந்த ஒருவரும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். எந்த சூழ்நிலையிலும் அப்ப என்ன பண்ண மாட்டாங்கன்னா, கைவிடவே மாட்டாங்க. உங்களுக்கு என்ன உபத்திரவமா இருந்தாலும் சரி, இந்த காலை நேரத்துல நீங்க கண் கலங்கி கொண்டு, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, எனக்கு இந்த காரியத்துல ஒரு விடுதலை வராதான்னு ஏக்கத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர் கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. நான் ஊழியம் செய்யறேன், நான் போய் ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் சொல்றேன், அவங்க சர்ச்சுக்கு வர மாட்டேன்றாங்க, எனக்கு மியூசிக் தாளந்து இருக்கு, எனக்கு பாட்டு பாடுற தாளந்து இருக்கு, என்னை யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஊழியங்கள் நீங்க செய்யறீங்க. கைப்பிரதி ஊழியம் செய்யறேன், இப்படி அநேக ஊழியம் செய்கிற நீங்களும் பார்த்து கொண்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு அறுவடை இல்லை, என் சபைக்கு ஆத்துமா வரல என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கீங்க. அப்பா சொல்றாங்க, நான் உன்னை கைவிடுவது இல்லை. 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல பார்ப்போம்னா, 1 Chronicles 28th chapter verse 20. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமா இரு. இங்க தாவீது தன் மகனை பார்த்து, நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து. உலக பிரகாரமான ஒரு தகப்பனு தன் மகனை பார்த்து, ஒரு ராஜாவா இருக்கிறதுனால அவர் தைரியமா சொல்றாரு, நீ பலங்கொண்டு தைரியமா இருந்து இத செய். அப்போ உலக பிரகாரமா ஒரு தகப்பன் இப்படி சொல்லுவாரானால், அண்ட சராசரங்களை படைத்த நம் தகப்பன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, நீ தைரியமா செய்யுங்க. ஏன் பயப்படுறீங்க? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீங்க பயப்படுகிற காரியம் ஒன்றும் உங்களுக்கு நேரிடாது. உங்க ஹவுஸ் ஓனரை நினைச்சு நீங்க பயந்து கொண்டு இருக்கலாம், இல்ல உங்க ஆபீஸ்ல உங்க மேனேஜரை பார்த்து பயந்து கொண்டு இருக்கலாம், உங்க காலேஜ்ல இல்ல ஸ்கூல்ல உங்க நண்பரை யாரை குறித்தோ இன்னைக்கு நீங்க பயந்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா சொல்றாங்க, அவங்களுக்கு பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. உங்க கூட இருக்கிறது ஏசப்பா. உலகத்துல இருக்கிற அவனிலும் உங்களுக்குள்ள இருக்கிற ஏசப்பா பெரியவர். ரொம்ப திகிலோட இந்த காரியம் என்னவாய் முடியுமோன்னு பயந்து திகைத்து கொண்டு இந்த காலை நேரத்துல நீங்க பார்த்து கொண்டு இருக்கீங்க. உங்களுக்கு தான் அப்பா தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு இருக்காங்க, பயப்படாதீங்க, நான் கூட இருக்கேன். இந்த காரியத்துல இன்னைக்கே வெற்றி நடக்கும், அற்புதம் நடக்கும். இன்றே நீங்க ஏசப்பாக்கு சாட்சியா நிற்பீங்க. அப்பா உங்களுக்கு அற்புதத்தை செய்யப்பாங்க. நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன். எவ்வளவு உரிமையா தாவீது சொல்றாரு, ஏன் அப்பா, ஏன் அப்பா. அதனாலதான் தாவீது அப்பா என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்றாங்க. வேதத்துல கர்த்தருடைய பேர் அதிகமா வரும், அடுத்து யாரோட பேர் அதிகமா வரும்? தாவீதோட பேர் தான் அதிகமாக
வரும். ஏன் வருது அப்படின்னா, அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை பாரு, "என்னும் என் தேவன், என் அப்பா." நீங்களும் அதே மாரி தான் சொல்லணும். "ஏன் அப்பா, ஏன் அப்பா, ஏன் அப்பான்னு" சொல்ல, சொல்ல, சொல்ல அப்பாவுக்கு சந்தோஷமாயிடும். நீங்க பெற்றோர்ட்ட போய், நீங்க தான்ப்பா, உங்களால தான்ப்பா முடியும்ன்னு" சொல்லி, சொல்லி பாருங்க. உலக பிரகாரமான பெற்றோரே, சரி என் புள்ள இவ்வளோ கேட்குதேன்னு சொல்லி என்ன பண்ருவாங்க? செய்து குடுத்துருவாங்க. இன்னைக்கு உலக மனிதர்கள் என்ன பண்றாங்க? சந்தோஷப்படுத்தி தனக்கு ஒரு லாபம் வராதான்னு சொல்லி பார்த்துக் கொண்டு இருக்காங்க. நம்ம எந்த மனுஷரையும் சந்தோஷப்படுத்த வேணாம். நம்ம வேலையை நேர்மையாக செய்யணும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அதுதான் அப்போடைய வார்த்தை. நீங்க உண்மையா செய்துட்டு, அப்பாவை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது, அப்பா என்ன செய்ய வேண்டுமோ அதை நிச்சயமா உங்களுக்கு செய்வார். இங்க பாருங்க, என் தேவன் உன்னோடு இருப்பார். என் அப்பா உன்னோடு கூட இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறது சகல கிரியைகளும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். நீங்க செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். இங்க ஊழியம் செய்யறவங்க நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கும் தான் அப்பா சொல்றாங்க. அப்பாவுடைய வேலையை செய்து முடிக்கிற வரைக்கும் அப்பா உங்களை விட்டு விலகவும் மாட்டாங்க, உங்களை கைவிடவும் மாட்டாங்க. இந்த தாவீது நீங்க 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல பார்ப்பீங்கன்னா 1 சாமுவேல் 16:18 அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதி உத்தரமாக, இங்க சவுலுக்கு பொல்லாத ஆவி பிடித்து இருக்கு. அப்போ அந்த ஆவி போறதுக்கு யாரையாவது கூட்டுவான்னு சொல்லும் பொழுது இங்க ஒரு வேலைக்காரன் வரான். அப்பொழுது ஒரு வேலைக்காரன் ஒருவன் பிரதி உத்தரமாக, அந்த வேலைக்காரன் பேரு என்ன ஒண்ணுமே கிடையாது. அந்த வேலைக்காரன் என்ன சொல்றான், இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். என்ன பண்ணாராம்? ஒருத்தர கண்டிருக்கிறாராம். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றான். சரி, இந்த வேலைக்காரன் என்னைக்கு போய் தாவீத பார்த்தான்? தாவீது காட்டுல ஆடு மேய்த்து கொண்டு இருந்தாரு. இவன் எப்ப போய் அங்க மியூசிக் வாசிக்கிறதுல தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, நான் எங்க சண்டை போட்டதெல்லாம் பார்த்தான்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்பா உங்களை உயர்த்துகிற நேரம் வந்துருச்சுன்னா, உங்களுக்கே தெரியாது உங்களை யாரோ வாட்ச் பண்றாங்க. ஏற்ற நேரத்துல அவங்களிடத்துல போய் சொல்லுவாங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள தேவன். நீங்க நினைக்கிறீங்க எனக்கு பாடுற தாளந்து இருக்கு, எனக்கு மியூசிக் போடுற தாளந்து இருக்கு, நான் அநேகருக்கு போய் சுவிசேஷம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், அதனால என்னால பேச தெரியல அப்படியெல்லாம் சொல்லி நீங்க அநேக காரியங்களை குறித்து யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்க. அப்ப ஆத்துமாக்களை உங்களுக்கு கொள்ளை பொருளாக தருவார். எந்த நேரத்துல யார்கிட்ட கொண்டு போய் சொல்லணுமோ பாருங்க. ராஜா கிட்ட போய் அந்த வேலைக்காரன் சொல்றான். இந்த வேலைக்காரன் என்னைக்கு பார்த்தானோ தாவீதுக்கு தெரியாது. அதே நேரத்துல தாவீது யுத்தம் பண்ணதா காரியமும் இல்லை. ஏன்னா அவர் ஆடு மேய்த்து கொண்டு இருந்தார். ஆனா அவரை உயர்த்தி சொல்றதுக்கு அங்க ஒரு ஆளை வைத்தார். அதுக்கு ஒரே காரணம், எப்பொழுதும் தாவீது துதித்து கொண்டு அப்பாவையே நினைத்து கொண்டு இருந்தான். அவன் சொன்னான்ல, என் தேவன், ஏன் அப்பா, ஏன் அப்பா. நீங்க அதே போல சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காக யாரையாவது கொண்டு போய் அப்பா அங்க ராஜா முன்னாடி நிறுத்தி உங்களை உயர்த்துவான். கடைசியில அந்த ராஜாவை தள்ளி தாவீதையே அப்பா என்ன பண்ணிட்டாங்க, அப்பா அப்பான்னு சொன்னதுனால தாவீதையே ராஜாவாக மாட்டிட்டாங்க. உங்க ஊழியத்துல ஆத்துமாக்களை தேவன் அள்ளி அள்ளி கொடுப்பார். உங்க சபை நிரம்பும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு அப்பா சொல்லுகிற வார்த்தை இது. உங்க ஊழியத்துல இதுவரை இல்லாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் அப்பா செய்வாங்க. ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக தருவாங்க. நீங்க வைராகியமாய் உண்மையா செய்யறதுனால அப்பா இந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்கிறார். கடைசியா ஒரு வசனம் பார்ப்போம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஜெனிசிஸ் 28th சாப்டர் verse 15. நான் உன்னோட இருந்து நீ போகும் இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். அப்ப என்ன சொல்றாங்க? உன்னை திரும்பி வர பண்ணுவேன். எதுல திரும்பி வர பண்ணுவாங்க? நீங்க பொருளாதாரத்துல பின்னோக்கி போயிருக்கலாம், உங்க ஆரோக்கியத்துல நீங்க பின்னோக்கி போயிருக்கலாம், உங்களுக்கு பலன் இல்லாம போயிருக்கலாம், உங்க சொத்து உங்களை விட்டு போயிருக்கலாம், உங்க சமாதான சந்தோஷம் போயிருக்கலாம், உங்க நம்பிக்கை போயிருக்கலாம், உங்க குடும்பமே உங்களை விட்டு போயிருக்கலாம். இப்படி எந்தெந்த காரியத்தை உங்களை விட்டு போனதோ இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, உங்களை திரும்பி வர பண்ணுவார். இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர மீண்டும் அதையெல்லாம் திருப்பி அப்பா உங்களுக்கு கொடுக்க வல்லமை உடைய தேவனாக இருக்கிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. அப்பா உங்களை
கைவிட மாட்டார். இன்னைக்கு என்னெல்லாம் இழந்து போச்சுன்னு வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, எல்லாவற்றையும் அப்பா உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுதும் கண்களை மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. நான் என் பிள்ளைகளுடைய கரத்தை பிடித்திருக்கிறேன். நான் வழி நடத்துவேன் என்று சொல்லுகிறேன். நீங்க என்னெல்லாம் இழந்து போனீங்களோ, அதெல்லாம் திரும்ப கிடைக்கும் என்று சொல்லி, அப்பா தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு சொத்து போச்சு, எனக்கு சுகம் போச்சு, என்ன ஆசீர்வாதம் போச்சு, என்ன பெற்றோர்கள் நம்பல, என்ன பிள்ளைகள் நம்பல, என்ன கூட பிறந்தவர்கள் நம்பல, என்னை எல்லாரும் குடும்பத்துல ஒதுக்கி வச்சிருக்காங்க. என்னால யாருக்குமே பிரயோஜனம் இல்ல. இப்படி அநேக காரியங்களை குறித்து இன்று நீங்க அழுது கொண்டு பார்த்து கொண்டிருக்கீங்க. எனக்கு ஒரு விடிவு காலம் வராதா? எனக்கு ஒரு நன்மை வராதா? எல்லாருக்கும் முன்னாடி நான் தலை நிமிர்ந்து நடக்க மாட்டேனா? என் வாழ்க்கையில ஒரே வெட்கமா இருக்கு. நான் எப்பொழுது எல்லாருக்கும் முன்பாக எழுந்து நிற்பேன்? நான் எப்ப அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமா இருப்பேன்? நான் எப்பொழுதும் கையை ஏந்தி கொண்டே இருக்கிறேனே! எனக்கு அநேகருக்கு குடுக்கணும்னு ஆசையா இருக்கு. நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு ஆசையா இருக்கு. அதனால என்னால முடியலையே! ரொம்ப ஏக்கத்தோடு கூட அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்க அப்பா சொல்றாங்க, உங்க சூழ்நிலைகள் மாறும். உங்கள் கண்ணீர்கள் மாறும். உங்கள் கவலைகள் மாறும். உங்கள் போராட்டம் மாறும். எல்லாம் இன்றைய தினத்துல மாறும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நிச்சயமாக எந்த இடத்துல நீங்க தலை குனிந்து இருக்கிறீங்களோ, அப்பா உங்க சொந்தக்காரங்க முன்னாடி அப்பா உயர்த்துவாங்க. உங்க இனத்தார் முன்னாடி அப்பா உயர்த்துவாங்க. நீங்க வேலை செய்யற அந்த ஸ்கூல்ல, அந்த காலேஜ்ல, அந்த வேலை ஸ்தலத்துல, எனக்கு வேலையில ஒரே பிரச்சனையா இருக்கு. எனக்கு வேலையில ஒரு நிம்மதியே இல்லன்னு சொல்லி கூட அதோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் தான் அப்பா சொல்றேன். அப்பா உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போறேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. எனக்கு ஆரோக்கியமே இல்லையே! ஏதாவது ஒண்ணு மாத்தி ஒண்ணு வியாதி வந்துகிட்டே இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் ஏசப்பா இப்ப அற்புதம் செய்றார். இந்த நொடியே அப்பாவுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காக, அப்பாவுடைய ஜீவன் இறங்குகிறதற்காக, மரித்தோர் உயிரோடு எழும்புகிற வல்லமை இறங்கி இப்பொழுது தெய்வீக சுகத்தை நீர் கட்டளையிடுகிறதற்காக நன்றி அப்பா. குருடர்கள் பார்க்கிறதற்காய் ஸ்தோத்திரம். செவிடர்கள் கேட்கிறதற்காய் நன்றி. முடவர்கள் நடக்கிறதற்காய் நன்றி. இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் இப்பொழுதே நடந்து கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. குழந்தை இல்லையே என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தையை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறீரப்பா. திருமணம் ஆக வேண்டும் என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சீக்கிரத்துல ஏற்ற துணியை உண்டாக்குவேன் என்ற வார்த்தையின்படி நீர் உண்டாக்கி தருகிறீர். அதே போல உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொந்த வீடு, சொந்த வாகனம் எல்லாவற்றையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறீர். பொருளாதாரத்துல அவங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு இந்த காலை நேரத்துல நீர் உயர்த்துகிறீங்கப்பா. அவங்க இழந்தது என்னென்ன காரியத்தெல்லாம் இழந்தாங்களோ அந்த இழந்த எல்லாவற்றையும் நான் திருப்பி தருகிறேன் என்று நீர் சொல்லுகிறதற்காக என் கணவர் ரட்சிக்கப்படணும், என் மனைவி ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஏசப்பா இப்ப அற்புதம் செய்யறாங்க. நான் முதல்ல நல்லா பைபிள் படிச்சுட்டு இருந்தேன், நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப பின்மாற்றத்துல இருக்கேன். என்னால பைபிள் படிக்க முடியல, என்னால ஜெபம் பண்ண முடியல. அப்பா நேரடியா உங்கள பார்த்து தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பைபிள் படிக்கணும்னு அழுதுகிட்டு இருக்கிறீங்க. இன்னும் நான் ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னால முடியலையே, எனக்கு நேரம் இல்லையேன்னு சொல்லி அழுது பார்த்துட்டு இருக்கீங்க. அப்பா சொல்றாங்க, முதல்ல உங்க போனை தூக்கி ஓரம் வைங்க. உங்களுக்கு அநேக நேரம் கிடைக்கும். இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான நம்முடைய பிள்ளைகளை அவர் குடும்பத்தையும் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நான் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க. அப்போட வார்த்தையை கேளுங்க. அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த மனமகிழ்ச்சி நாளும் பக்கத்துல இருக்க சர்ச்சுக்கு போங்க. ஏசப்பா உங்களை குடும்பமாக ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.